வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லட்சுமி வெட் கிரைண்டர். இந்த வெட் கிரைண்டரில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணோம்னா சவுண்டு வருது, ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி சவுண்டு வருது. இது ஓப்பன் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிடலாம். நம்ம சேனலில் எலக்ட்ரிக் ரிலேட்டான வீடியோ எல்லாம் ப்ராக்டிக்கலாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாப் கவரை ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப்பரை எடுத்து வச்சுக்கலாம். டாப் கவரை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். டாப் கவர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வீல் சுற்றணும். வீல் சுற்ற முடியல. மோட்டரை மட்டும் சுற்றுது, இந்த வீல் சுற்றலை. உள்ளே வர்ற பேரிங் ஜாம் ஆகிருக்கும். இந்த பேரிங்கு எப்படி கழட்டுறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெல்ட்டை கழட்டிடலாங்க. பெல்ட்டை கழட்ட முடியல. சுற்றுறதுனால பெல்ட் கழட்ட முடிய மாட்டேங்குது. மோட்டருக்கு சப்ளை கொடுத்து பார்த்துடலாங்க. மோட்டர் ஓடுதா, இல்லை மோட்டரில் தான் ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. மோட்டர் நல்லா தாங்க இருக்குது. இந்த வீல் தான் ப்ராப்ளம். வீல் ஜாம் ஆகிருக்கு. இந்த 4 போல்ட்டை லூஸ் பண்ணி வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ நம்மகிட்ட உள்ள டீ ராடை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா லூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக லூஸ் பண்ண ஸ்க்ரூ, செகண்டாக லூஸ் பண்ண ஸ்க்ரூ, தேர்டாக லூஸ் பண்ண ஸ்க்ரூங்க. அடுத்து ஃபோர்த் ஸ்க்ரூ. ஸ்க்ரூ லூஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த வீல் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி வந்துடும். இதுதாங்க ஜாம் ஆகிருக்கு. இது அப்படியே செட்டு மாற்றினோம்னா நமக்கு ப்ராப்ளம் சரியாயிடும். இப்போ வீலை தனியாக கழட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பேரிங் உட்கார்ற பேரிங் ஹோல்டர்லேருந்து பேரிங்கை கழட்டணும். இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கி ஜாம் ஆகிருக்கு. அதுக்காக பேரிங் புல்லர் யூஸ் பண்ணி தான் கழட்டணும். பேரிங் புல்லர் யூஸ் பண்ணாமல் கழட்டணும்னா இந்த பேரிங் உட்கார்ற ஹவுசிங் வந்து டேமேஜ் ஆயிரும்.
இந்த மாதிரி புல்லர் போட்டுக்கிட்டு பேரிங்கை கழட்டிடலாங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த பேரிங் உட்கார்ற ஹவுசிங்கில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்கிறோம். கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க புல்லரை. இந்த மாதிரி டைட் வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். புல்லர் யூஸ் பண்ணி கழட்டுங்க. வேறு ஏதாவது வச்சு தட்டினோம்னா அந்த உட்கார்ற ஹவுசிங் டேமேஜ் ஆயிரும். அப்புறம் அது தனியாக புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வர்றோம். இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேரிங் தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக கழண்டு கீழே வந்துடும். பாருங்கள், பேரிங் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி இறங்கி உள்ள பேரிங் ஃபுல்லாக ஜாம் ஆயிருக்கு. பாருங்கள், புது பேரிங் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பழைய பேரிங்கு. வச்சு பார்த்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் புது வீல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவும் வச்சு பார்த்துடலாம், கரெக்டாக தான் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த இடத்துல பாருங்கள், கட்டாயிருக்கு. கட்டாகி இது வழியாக தண்ணி உள்ளே இறங்கியிருக்கு. புதுசில் பாருங்கள், இந்த டேமேஜ் எதுவும் இல்லை. இதை மாட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ பேரிங் வந்து இந்த பேரிங் ஹோல்டரில் உட்கார வச்சிடலாம். இந்த மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும். இந்த மாதிரி தட்டுங்க, ஆப்போசிட்டாக தட்டுங்க. ஒரே இடத்துல தட்டினீங்கன்னா ஒரு சைடாக ஏறிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிராஸாக ஏறிக்கும். அந்த ஹவுசிங் கூட உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஆப்போசிட்டாக அடிங்க. இந்த மாதிரி சுற்றி பார்த்துங்க அடிக்கடி. நாலா பக்கம் ஆப்போசிட்டாக அடிங்க. ஓரளவுக்கு இறங்கியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் உட்கார்ந்த அந்த தடத்து வரைக்கும் வந்து உட்காரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகி கரெக்டாக வீலில் ஃபிட் ஆகும். இப்போ பேரிங் இறக்கிட்டேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் இதில் இறக்கணும். இப்போ நம்ம இறக்கின பேரிங் மட்டத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த மட்டத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வீல் கரெக்டான பொசிஷனில் உட்காரும். இப்போ வீலில் இந்த பேரிங்கை ஃபிட் பண்ணிடலாம். மட்டத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா கரெக்டாக அந்த பேரிங் வந்து அந்த வீலில் போய் சீட்டிங் ஆயிரும். இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருங்க. இப்போ அந்த பேரிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே போகணும்.
நமக்கு ஃப்ரீயாக சுற்றணுங்க, டைட்டாக சுற்றக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்குறோம் 2 சைடுமே. இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். நம்ம செட் பண்ண வீலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கிறோங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் மோட்டரில் ஓடும்போது ஃப்ரீயாக ஓடும். இப்போ வாசர் பார்த்திங்கன்னா ஒரு 3 வாசர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வாசர் மட்டும் கரெக்டான இடத்துல வச்சுக்கிறோம். அந்த மாதிரி 3 வாசர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கரெக்டாக 4 ஹோல்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கழட்டின போல்ட்டை ஒவ்வொன்றா போட்டுக்கிறோம். பாரு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போல்ட்டை போட்டுக்கிறோங்க. இப்போ அடுத்த போல்ட்டுங்க கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டாக போடுங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சைடு போட்டிருக்கோம், இது வந்து ஆப்போசிட் சைடு. மூணாவது ஸ்க்ரூவும் போட்டுக்கிறோம். நாலாவது ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கையில் டைட் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட உள்ள டீ ராடை யூஸ் பண்ணி டைட் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வைங்க, ரொட்டேஷனில் வைக்காதீங்க. அடுத்து பேலன்ஸ் உள்ள அந்த 2 ஸ்க்ரூவையும் டைட் வச்சிடலாம். பேலன்ஸ் உள்ள ஒரு ஸ்க்ரூ அதையும் டைட் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வைங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகும், டைட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டைட் வச்சது டைட் கரெக்டானு செக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா போல்ட்டையும் ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கங்க. ஓவர் டைட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஓவர் டைட் பண்ணும்போது பாடியில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது எங்கேயும் உரசாமல் ஓடணும், அப்போ தான் நம்ம கிரைண்டர் ரன்னிங் போது நல்லாயிருக்கும். இப்போ பெல்ட்டு கழட்டி வச்ச பெல்ட்டை வந்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய வீலில் வச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக சுற்றிட்டு வந்தோம்னா நமக்கு பெல்ட் சீட்டிங் ஆயிரும். ஓகே, பெல்ட் சீட்டிங் ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம சப்ளை கொடுத்து பார்த்துடலாம். சப்ளை கொடுத்து பார்க்கும்போது ஏதாவது சவுண்ட் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு பாடி போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா தான் ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் கழட்டி வச்ச அவுட்டர் பாடியை ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த ஸ்டாப்பரையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இப்போது எல்லாம் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கு உண்டான ட்ரம் எடுத்து மேலே வச்சு ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது சப்ளை கொடுத்து பார்த்துடலாம் நம்ம கிரைண்டர் எந்த கண்டிஷனில் ஓடுதுன்ட்டு. பாருங்கள், ஸ்மூத்தாக ஓட ஆரம்பிச்சிருச்சு, அந்த சவுண்ட் எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.